பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்லேருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்லேருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலைன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. SBI Funds IPO குறித்தான தகவல். நேற்று 3வது நாள் முடிவில் ஒட்டுமொத்த சப்ஸ்கிரிப்ஷன் 42 மடங்கு கிட்டத்தட்ட ஆகியிருக்கு. ரீட்டைல் கேட்டகரி மட்டும் பார்க்கும்போது 4 மடங்கு கிட்டத்தட்ட ஆகியிருக்கு. கிரே மார்க்கெட்டில் பிரீமியம் ₹96 கூடுதலாக இருக்குது. அது IPO விலையை காட்டிலும் 17% அதிகம். JNK இந்தியா குறித்து CNBC TV 8 கிடைத்த ஒரு தகவல். நேற்று ஒரு வீழ்ச்சியாக பார்த்துருந்துருக்குங்க. JNK இந்தியா க்ளோசிங் பேசிஸில் 8% விழுந்திருக்குன்னு நினைக்கிறேங்க. CNBC TV 8 என்ன தகவல் கொடுத்துருக்காங்கன்னா, கம்பெனிக்கு ஏற்கனவே ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. CC7 எமிரேட்ஸ் இன்ஜினியரிங் சொல்யூஷன்ஸ் LLC கிட்ட ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. அந்த கான்ட்ராக்ட் இப்போ ரத்தாகிருக்கு. எவ்வளவு தொகைக்குன்றது தெரியும், அது இப்போ ரத்தாயிருக்கு. ரத்தானதற்கான காரணமும் கம்பெனி சொல்லன்னு CNBC TV 8 அப்டேட் கொடுத்துருக்காங்க. போரோசெல் ரெனியூபிள்ஸ் நேற்று குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. நெட் ப்ராஃபிட் ₹87 கோடி. போன வருடம் இதே குவார்ட்டரில் ₹167 கோடி நஷ்டத்தில் இருந்திருக்கிறாங்க. ரெவென்யூ ₹406 கோடி, இயர் ஆன் இயர் 17% அதிகரித்தது. எபிட்டா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ₹127 கோடி. போன வருடம் இதே குவார்ட்டரில் ₹63 கோடி மட்டுமே. மார்ஜின் 1320 பேசிஸ் பாயிண்ட்ஸ் அதிகரிச்சிருக்கு, 31.4%. போன வருடம் இதே குவார்ட்டரில் 18.2% மட்டுமே. ABB இந்தியா நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இன்ட்ராடேல நேற்று 10% அதிகரித்தது. மணி கண்ட்ரோல் என்ன காரணம் சொல்லியிருக்கிறாங்கன்னா, ABB இந்தியாவுடைய பேரண்ட் கம்பெனி ABB குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. அதுடன் அவங்க இந்தியாவிலேருந்து வரக்கூடிய ஆர்டர் இன்ஃப்ளோ குறித்தும் பேசியிருக்கிறாங்க. 81% அதிகரிச்சிருக்கு இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்தியாவிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஆர்டர் இன்ஃப்ளோ. ஸோ அது ABB இந்தியாவுக்கு பாசிட்டிவாக பார்க்கப்படுது. நேற்று அதிகரித்ததற்கு அது ஒரு காரணமாக சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோலில். ABB இந்தியாவுடைய பேரண்ட் கம்பெனி ABB உடைய கிராஸ் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 13% அதிகரிச்சிருக்கு. இன்கம் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 8% அதிகரிச்சிருக்கு. E20 பெட்ரோல் குறித்தான ஒரு தகவலுங்க. அந்த சர்ச்சை ஓய்ந்தபாடு இல்லை. இப்போ என்ன தகவல் கிடைச்சிருக்கு புதிதாங்கன்னா, கன்சியூமர் ஃபோரம் மாருதி சுசுகிக்கு ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒருத்தர் போயிருக்கிறாரு, கோர்ட்டுக்கு போயிருக்கிறாரு, கன்சியூமர் ஃபோரமுக்கு போயிருக்கிறாரு. அவருடைய வாகனம் பழுதடைஞ்சிருக்கு. அதற்கு மாருதியும் உள்ளே கூட்டிகிட்டு போயிருக்கிறாரு அந்த கேஸில். ஸோ மாருதி அதை சரி செய்து கொடுக்க வேண்டும். அதற்கு முக்கிய காரணம் அந்த பழுதுக்கு E20 பெட்ரோல் தான் சொல்லப்படுதுங்க. தகவல் நமக்கு கிடைத்தது இந்தியன் எக்ஸ்பிரஸ்லேருந்து. ஒன்று, வாகனத்தை மாற்றி கொடுங்க, அல்லது ₹21 லட்சம் அவருக்கு கொடுங்கன்னு அந்த கன்சியூமர் ஃபோரம் ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. மாருதி சுசுகி மற்றும் அந்த டீலரையும் கூட்டிகிட்டு போயிருக்கிறாரு கோர்ட்டுக்கு. ஸோ அந்த கன்சியூமர் ஃபோரமுக்கு அவர் அழைத்து சென்றிருக்கிறார் வழக்கு போட்டு. இப்போ அவருக்கு சாதகமாக தீர்ப்பு வந்திருக்கு. பூனேயில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் நினைக்கிறேன், ராய்ப்பூரில் இருக்கக்கூடிய ஆள் நினைக்கிறாங்க. ஸோ ராய்ப்பூர் கன்சியூமர் ஃபோரம் தான் இந்த ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ₹1 லட்சம் இழப்பீடு கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க மன உளைச்சல் காரணமாக. அதே போல் லிட்டிகேஷன் எக்ஸ்பென்சஸ்க்காக ₹10,000 கட்டணுன்ற ஆர்டரும் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ RTO சார்ஜஸ் பே பண்ணியிருப்பாங்களே ரெஜிஸ்ட்ரேஷன் டைமில், இன்சூரன்ஸ் எடுத்திருப்பாங்கன்னா அதையும் சேர்த்து தான் கட்ட சொல்லியிருக்கிறாங்க மாருதி கிட்ட. ஸோ அதையும் நீங்கள் ரீஎம்பர்ஸ் பண்ணி ஆக வேண்டும்னு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வாகனம் கிராண்ட் வித்தாரா ஸ்ட்ராங் ஹைபிரிட் 2023 வாங்கின வண்டின்னு நினைக்கிறாங்க. ஸோ E20 பெட்ரோல் காரணமாக இன்ஜின் பழுது அடைஞ்சிருக்கின்றதான் குற்றச்சாட்டு. இப்போ கன்சியூமர் ஃபோரம் அவருக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. இன்னைக்கு ஜூலை 17ஆம் தேதி குவார்ட்டர்லி ரிசல்ட் வெளியிடக்கூடிய சில கம்பெனிகளுடைய பெயர்கள்: ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், JSW ஸ்டீல், ஹேவல்ஸ் இந்தியா, ஃபெடரல் பேங்க், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, RBL பேங்க், டாடா டெக்னாலஜிஸ் மற்றும் தத்துவச்சிந்தன் ஃபார்மாகெம். ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் நேற்று அறிவிச்சிருக்கிறாங்க. கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் ₹830 கோடி, இயர் ஆன் இயர் 156% அதிகரித்தது. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 227% அதிகரிச்சிருக்கு, ₹2004 கோடி. அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 2 மடங்கு ஆகியிருக்கு. இயர் ஆன் இயர் கம்பேரிசனில் ₹30,667 கோடி. தமிழக அரசு ஒரு அட்வைசரி வெளியிட்டிருக்கிறாங்க, வார்னிங் வெளியிட்டிருக்கிறாங்க. தமிழ்நாடு ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் தான் இந்த வெளியிட்டிருக்கிறாங்க. கலராக இருக்கக்கூடிய அந்த அப்பளத்தை வாங்கி சாப்பிடாதீங்கன்ற அட்வைசரி வெளியிட்டிருக்கிறாங்க. அது உடலுக்கு நல்லதில்லை. குறிப்பாக பசங்களுக்கு, குழந்தைகளுக்கு அது வாங்கி கொடுக்காதீங்கன்ற அட்வைசரி உங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்துலையும் இதை அவங்க பதிவிட்டிருக்கிறாங்க. தமிழ்நாடு ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட். இதன் காரணமாக செரிமான பிரச்சனைகள் ஏற்படுது, சிறுநீரக கோளாறு ஏற்படுதுன்றதையும் அவங்க சுட்டி காட்டியிருக்கிறாங்க. தமிழ்நாடு ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இன்னைக்கு குவார்ட்டர்லி ரிசல்ட் வெளியிட இருக்கிறாங்க. அதற்கு முன்னாடி ஒரு முன்னோட்டம் CNBC TV 8 ஒரு ப்ரிவியூ கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் அவங்க எதிர்பார்ப்பது ₹18,628 கோடி. குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் 10% அதிகரிக்கும்ன்ற எதிர்பார்ப்பு. ரெவென்யூ அவங்க எதிர்பார்ப்பது ₹3.05 லட்சம் கோடி. குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் 4% அதிகரிக்கும்ன்ற எதிர்பார்ப்பு.
எபிட்டா 45,896 கோடி ரூபாயாக வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. குவார்டர் ஆன் குவார்டர் 4% அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஜெஃப்ரிஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, O2C ஆயில் டு கெமிக்கல்ஸ் பிஸ்னஸ் ஒரு பாசிட்டிவாக இருக்கும், ஒரு கம்பேக் இருக்கும் அந்த பிஸ்னஸ்லன்னு எதிர்பார்க்குறாங்க. எபிட்டா இந்த பிஸ்னஸில் எபிட்டா இயர் ஆன் இயர் 20% வளர்ச்சி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு ஜெஃப்ரிஸ் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. நுவாமா ரிலையன்ஸ் ஜியோ குறித்து பேசியிருக்கிறாங்க. ஆவரேஜ் ரெவன்யூ பர் யூசர் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 3% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நுவாமா கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் டிஜிட்டல் பிஸ்னஸ்லையும் எபிட்டா க்ரோத் இயர் ஆன் இயர் 11% இருக்கும்னு நுவாமா கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. டாபர் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், கம்பெனியுடைய டாப் மேனேஜ்மெண்ட் ஆட்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் லிங்க்டு போனஸ் 50% குறைக்கப்பட்டிருக்கு நிதியாண்டு 2026 தகவல் கொடுத்துருக்காங்க. இது அவங்களுக்கு கிடைத்தது கம்பெனியுடைய ஆனுவல் ரிப்போர்ட்லேருந்து. என்ன காரணத்தால் இது குறைக்கப்படுதுன்றது அந்த ஆனுவல் ரிப்போர்ட்டில் சொல்லலை. உதாரணத்திற்கு கம்பெனியுடைய CEO மோஹித் மல்ஹோத்ராவுடைய நிதியாண்டு 2025 பெர்ஃபார்மன்ஸ் லிங்க்டு போனஸ் 3.25 கோடி ரூபாயாக இருந்தது. ஆனால் நிதியாண்டு 2026 அது 1.63 கோடி ரூபாயாக குறைக்கப்பட்டிருக்கு. இது பர்ஃபார்மன்ஸ் லிங்க்டு போனஸ். ஆனால் அவருடைய ஃபிக்ஸட் சேலரி எல்லாமே பார்க்கும்போது அதிகரிச்சிருக்குங்க. ஃபிக்ஸட் சேலரி மற்றது எல்லாமே சேர்க்கும்போது போன நிதியாண்டு 2025 11.82 கோடி ரூபாய் இருந்தது. ஆனால் நிதியாண்டு 2026 12.9 கோடி ரூபாயாக இருந்தது. NSE போன வருடம் ஆகஸ்ட் மாதத்தில் நிஃப்டி இந்தியா FPI 150 இண்டெக்ஸை அறிமுகம் செய்திருந்தாங்க. இப்போ இந்த இண்டெக்ஸுடைய FNO ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸை கொண்டு வராங்க. ஆகஸ்ட் 12 முதல் 3 மாதத்திற்கான FNO இருக்கும். அதோடைய எக்ஸ்பைரி பார்த்தீங்கன்னா அந்த மாதத்துடைய கடைசி டியூஸ்டேல எக்ஸ்பைரி இருக்கும். ஸோ இந்த இண்டெக்ஸுடைய FNOவை கொண்டு வராங்க NSE. பயோகான் தரப்புல அப்டேட் இருக்குது. மலேசியன் ஆலைக்கு யூரோப்பியன் ரெகுலேட்டர் கிட்ட இருந்து அனுமதி கிடைச்சிருக்கு. இன்சுலின் சப்ளை பண்ண முடியும். இப்போ எப்போலேருந்து சப்ளை பண்ண இருக்கிறாங்கன்னா நிதியாண்டு 2027 செகண்ட் குவார்ட்டர்லேருந்து சப்ளை பண்ண இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க பயோகான். வாரி எனர்ஜிஸ் தரப்புல அப்டேட் இருக்குது. அவங்களுடைய பேட்டரி ஸ்டோரேஜ் ஃபேக்ட்ரி அவங்க திறந்துருக்கிறாங்க. அவங்க முன்ன திட்டமிட்டிருந்த கெப்பாசிட்டி 3.5 கிகாவாட் ஆர், இப்போ அது வந்திருப்பது 5.15 கிகாவாட் ஆராக அவங்க திறக்க இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க வாரி எனர்ஜிஸ். ஹீரோ மோட்டோகார்ப் தரப்புல அப்டேட் இருக்குது. அவங்க ஜெர்மனி நாட்டிற்கு அவங்களுடைய விற்பனையை எடுத்துகிட்டு வராங்க. இதற்காக ஆஸ்திரியாவை சார்ந்த KSR குரூப்புடன் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. டிஸ்ட்ரிபியூஷன் அக்ரிமெண்ட்டில் கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்க வழியாக இவங்களுடைய ப்ராடக்ட்ஸை ஹீரோ மோட்டோகார்ப் இப்போ ஜெர்மனியில் விற்பனை செய்ய இருக்கிறாங்க. ஜெர்மனி இப்போ ஹீரோ மோட்டோகார்ப்புடைய 53வது நாடு. சென்செக்ஸ் உடைய ரேட்டிங்கை HSBC 3 மாதத்திற்கு முன்னாடி தான் டவுன்கிரேட் பண்ணி அண்டர் வெயிட்டாக கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ மறுபடியும் அப்கிரேட் பண்ணி நியூட்ரலாக கொண்டு வந்திருக்கிறாங்க. இயர் அண்ட் டார்கெட் சென்செக்ஸ்க்கு HSBC கொடுத்துருப்பது 84,000. முன்ன சொல்லியிருந்த டார்கெட் 80,500. இப்போ இருக்கக்கூடிய லெவலிருந்து ஒப்பிடும்போது 8% அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. டாடா அவங்களுடைய முதல் ஷிப் பில்டிங் ஆலையை கேரளம்ல திறக்க இருக்கிறாங்கன்ற செய்தி CNBC TV 18 கொடுத்துருக்காங்க. கேரள முதலமைச்சர் VD சதீசன் இது குறித்து பேசியிருப்பதாக CNBC TV 18 சொல்லியிருக்கிறாங்க. ஷிப் பில்டிங் மட்டும் இல்லைங்க, ஷிப் மெயின்டெனன்ஸும் அங்கே செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அதே செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. டிக்சன் டெக்னாலஜிஸுடைய ரேட்டிங்கை HSBC அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. முந்தநேற்று நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க. மத்திய அரசுடைய மொபைல் மேனுஃபேக்சரிங் ஸ்கீம் வருது. 62,500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க. டிக்சன் டெக்னாலஜிஸ், ஆம்பர் என்டர்பிரைசஸ் போன்ற ஸ்டாக்ஸ் பயன்பெற இருக்கிறாங்கன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ HSBC டிக்சன் டெக்னாலஜிஸோட ரேட்டிங்கை அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. முன்ன சொல்லியிருந்தது ஹோல்ட் ரேட்டிங், அப்கிரேடுக்கு பிறகு பை ரெக்கமெண்டேஷன். எதிர்பார்க்குற டார்கெட் 16,000, முன்ன சொல்லியிருந்தது 12,000. இப்போ 14,500 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு டிக்சன் டெக்னாலஜிஸ். கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியல் இது நேற்றுக்கான டேட்டா. மேங்களூர் ரிஃபைனரி 10% அதிகரித்தது, ரிசல்ட் ரியாக்ஷனாக இருந்திருக்கலாங்க. MV ஃபோட்டோ வோல்டாயிக் 8% அதிகரித்தது. சென்னை பெட்ரோலியம் 7%, ABB இந்தியா 6%, டிக்சன் டெக்னாலஜிஸ் 6%, ஹிமாத்ரி ஸ்பெஷாலிட்டி 6%, இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் 5% அதிகரித்தது, ஜிண்டால்சா 5%, கிராஃபைட் இந்தியா 5%, UPL 5% அதிகரித்தது. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் PB ஃபின்டெக் பாலிசி பஜாருடைய பேரண்ட் கம்பெனி 3% விழுந்தது. ICICI புடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ் 3% வீழ்ச்சி. நிப்பான் லைஃப் இந்தியா அஷூரன்ஸ் 4% விழுந்தது. JB கெமிக்கல்ஸ் 4%, கோ டிஜிட் ஜெனரல் இன்சூரன்ஸ் 5% விழுந்தது. HDFC அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி 5% விழுந்தது. ITC ஹோட்டல்ஸ் 5% வீழ்ச்சி. ICICI லோம்பார்ட் 10% விழுந்தது. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.